ஹலோ மக்களே! இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ராதாஷ்டமி. ராதாராணி பொறந்த திவ்ய தினம். எல்லாருக்கும் என் இனிய ராதாஷ்டமி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் தினம். ராதாஷ்டமினால அவரை ஸ்பெஷலா ரெடி பண்ண போறோம். கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ராதா கிருஷ்ணரோட வீடியோஸ் நிறைய போடுங்கன்னு சொல்லி. அதுக்காகவே ராதாஷ்டமிக்கு இவரை நான் எப்படி ரெடி பண்றேன்னு ஃபுல் வீடியோவா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோல ராதா எப்படி பிறந்தாங்க, யார் இந்த ராதா, இந்த ராதா கிருஷ்ணாவுக்கு இருக்கிற சம்பந்தம் என்னன்னு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகேவா? ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாமே பர்சனலி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா. சவுத் இந்தியன் ஸ்டைல்ல இவரை ரெடி பண்ணணும்னு நிறைய நாள் நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் வந்து ஒயிட் அண்ட் பர்பிள்ல பண்ணியிருக்கேன். எனக்கு ஒயிட் அண்ட் பர்பிள் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அவருக்கும் பிடிக்கும். ஸோ ராதாவுக்கு வந்து பர்பிள் கலர்ல ஸ்கர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரில்ஸ் வச்சு பண்ண ரொம்ப அழகா இருக்கும். அதனால குட்டி குட்டியா ஃப்ரில்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்காக ஒயிட் துப்பட்டா வித் ஜரி பார்டர் நம்மள எப்படி துப்பட்டா போடுறோமோ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி மீஷோல இருந்து இந்த டிசைன் பிளவுஸ் பீஸ் ஆர்டர் பண்ணி துப்பட்டாவா மாத்திருக்கேன். ஸோ அப்புறம் கியூட்டான பிளவுஸ் வித் லாங் ஸ்லீவ்ஸ் லேஸ் வந்து மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் அழகா செட் ஆயிடுச்சு. அந்த லேஸ்னால தான் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கிருஷ்ணாவுக்கும் முக்குட் பண்ணியிருக்கேன். என்ன அழகா இருக்கு, நானே பண்ணேன்னா டவுட் பண்ற அளவுக்கு அழகா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் ஒயிட் கலர்ல தோத்தி பண்ணியிருக்கேன். இதுவும் அழகா இருக்கு. லேஸ் போட்டதுனால ரொம்ப அழகா இருக்கும். அந்த தோல் மேல போடுறதுக்கும் ஷாலு மாதிரி பண்ணியிருக்கேன். இதுதான் கிருஷ்ணோட ஃபுல் ட்ரெஸ். அப்புறம் ராதாக்காக ஆண்டாள் கொண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகா குட்டியா கியூட்டா இருந்துச்சு. உள்ள பேங்கிள்ஸ் வச்சுட்டு பிளாக் கிளாத்ல சுத்திட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். லேஸ் சுத்திருக்கேன். அப்புறம் ஜும்கா ஒன்று இருந்துச்சு, அதை சென்டர்ல கொடுத்து அதுக்குள்ள ஒயிட் பீட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அண்ட் ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் பேங்கிள்ஸ் இதுக்கு முன்னாடியே பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனா அது ரொம்ப லூஸா இருந்துச்சு. அதனால இப்போ வரைக்கும் அது போடல. ஒரு குட்டி ஐடியா தோணுச்சு, ராதா ஹேண்ட் அளவுக்கு கட் பண்ணிட்டு போடலாம்னு சொல்லி அப்படி இந்த பேங்கிள்ஸா ரெடி ஆயிருக்கு. அப்புறம் நெத்திச்சுட்டி இந்த பரதநாட்டியம்ல போடுற மாதிரி நெத்திச்சுட்டி போடணும்னு சொல்லி வீட்லயே சில ஜுவல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து நானே நெத்திச்சுட்டி பண்ணிட்டேன். இப்போ பார்க்க அத்தன்டிக்கா பரதநாட்டியம் நெத்திச்சுட்டி மாதிரி இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். அப்புறம் மூக்குத்தி சென்டர்ல போடுறதுக்கு அந்த மூக்குத்தி எவ்வளோ குட்டியா இருக்குன்னா ஸ்மால் பீட்ஸ் செயின் வரும்ல, சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பீட்ஸ் கூட கிடையாது. அதை விட குட்டி பீட்ஸ் ஒரு 6 பீட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு ஒயிட் பீட் போட்டிருக்கேன். லைக் மூக்குத்தி இருக்கிற மாதிரி ரொம்ப குட்டியா அழகா இருக்கு. கீழே விழுந்துச்சுன்னா கண்ணுக்கே தெரியாது, அவ்வளோ குட்டியா இருக்கும். அப்புறம் சைட்ல போடுற மூக்குத்தி இதுவும் ரொம்ப குட்டியா இருக்கு. ஸ்டோன் செயின் வச்சு பண்ணிருக்கு. அப்புறம் சென்டர்ல ஒரு ஒயிட் பீட் கொடுத்துருக்கேன். 2 மூக்குத்தியும் ரொம்ப ராதா கிருஷ்ணரா ஹாட் வாட்டர்லயே குளிப்பாட்டிட்டு தண்ணி எல்லாம் தொடச்சி விட்டுருக்கேன். இப்போ அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ராதம்மா. எஸ், லேடிஸ் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலயும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். இப்படி ராதாஷ்டமிக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ராதாகிருஷ்ணரோட டிவைன் ஸ்டோரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ராதாகிருஷ்ணா லவ் வந்து சீரியல்ஸ்ல பார்த்த மாதிரி கிடையாது. சீரியல்ஸ்ல எப்படி ராதாகிருஷ்ணா அடல்ட் லவ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் மதுராக்கு கிளம்பும் போது அவரோட வயசு வந்து 11 வயசும், அவ்வளோதான். ராதா பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணரை காதலிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ சின்ன வயசுல இருந்து அவரை ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் இருக்கிற லவ் மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எண்ணத்துல பார்க்காதீங்க. அவரோட லவ் வந்து சம்திங் டிவோஷனல் அண்ட் டிவைன். எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ஏன் ராதாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், கிருஷ்ணர் விட அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்கா, கிருஷ்ணர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி கூட அவரோட பேர் சொல்லணுமா, ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஒரு குட்டி கதை இருக்கு. ஒரு ஜீவி இருந்தாங்க, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 60,000 வருஷம் வந்து தபஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணியும் அவரால் ராதாவோட காலோட விரல் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஜீவி யாருன்னா பிரம்மதேவர் தான். கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்குறாங்க, நான் ராதாவை பார்க்கணும், அவரை பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஆளா நான் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க, துவாபர யுகத்துல எங்களோட கல்யாணம் உங்க கையில தான் செய்யப்படும்னு சொல்லி. ஜஸ்ட் ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாருங்க, நம்மளோட தலையெழுத்து வரைகிற பிரம்மாக்கே அவரை பார்க்க முடியலைன்னா, திரிமூர்த்திகள்ல ஒருத்தர் பிரம்மர், அவருக்கே ராதா தர்ஷன் கிடைக்கலன்னா ஜஸ்ட் திங்க் ராதாவோட சக்தி எவ்வளோ இருக்குன்னு. இந்த பூமியில ராதாவோட ஜென்மம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? ராதா வந்து அப்பா வந்து ரிஷபானு, அவருக்கு முன்னாடியே ஒரு வரம் இருந்துச்சு. அவரோட நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்து தேவி லக்ஷ்மி பிறப்பாங்கன்னு சொல்லி. ராதா பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிஷபானு அப்புறம் அவரோட வைஃப் பிரீத்தி இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைச்சிடும், இப்படி ராதா தேவி இவர் கிடைப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த நாள் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இவர் ரிவர் கிட்ட போறாங்க. ஒரு தங்க தாமரையில ஒரு குழந்தையா இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ திவ்யமா இருந்தாங்க. ராதா தேவி பிறந்தது கிடையாது, அவர் வந்து கிடைச்சது. வீட்டுக்கு எடுத்து போறாங்க. ஆனா அவங்க கண்ணு தெரியவே இல்லை. ஸ்ரீமதி ராதா தேவி வந்து பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் கிட்ட சொல்லிட்டே வருவாங்க, பூமியில நான் பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பாக்குற முகம் நீதான் இருக்கணும்னு சொல்லி. ரிஷபானு அப்பாவுக்கு ராதா பிறந்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
அந்த மொத்த ஊரே சந்தோஷமா இருந்துச்சு. ராதாராணின்னா லவ். அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷம் அங்க இருக்கும். ஆனா ராதா கண்ணு தொறக்கலனால ரிஷபானு அப்ப ரொம்ப பயந்துட்டாங்க. ரொம்ப சோகமாயிட்டாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்தாங்க, ருஷிகள் வந்தாங்க. எல்லாருமே குணப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அவரு கண்ணு திறக்கவே இல்ல. ஆனா அவரோட கண்ணு யாரையோ தேடுது. எப்படி தொறப்பாங்க? 11 மாசம் ஆயிடுச்சு கண்ணு திறக்கவே இல்ல. கிருஷ்ணர் வந்து பொறப்பாங்க. நந்த மகாராஜா கிருஷ்ணரோட அப்பா. கிருஷ்ணர் பிறந்ததுக்கு செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே இன்வைட் பண்ணுவாங்க. ரிஷபானு வந்து நந்த மகாராஜாவோட நண்பன். அதனால அவரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. கிருதி அம்மா வந்து ராதாவோட அம்மா. ராதாவை தூக்கிட்டு போவாங்க செலிப்ரேஷன்ஸ்க்கு. கிருஷ்ணாவுக்கு அப்ப பிறந்து ஒரு நாள் ஆகுது. இதுவும் குட்டி குழந்தை, அதுவும் குட்டி குழந்தைனால கிருஷ்ண பக்கத்துலயே ராதாவும் வைப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் ராதாவை தொட்ட உடனே அவர் கண்ணு திறந்து பார்ப்பாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆயிட்டாங்க. ராதா கண் திறந்துட்டாங்கன்னு சொல்லி கிருதி அம்மாவை கூட ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ராதா கிருஷ்ணா பேசிக்கிறாங்க, மனசுல தான் பேசிக்கிறாங்க. அவர் கடவுள்னால அந்த சக்தி அவருக்கு இருக்கும். அவர் கடவுள்னால அந்த சக்தி அவருக்கு இருக்கும். கிருஷ்ணர் சொல்றாங்க, நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் ராதான்னு சொல்றாங்க. ஆமா, 16 மாசம் லேட்டா வந்திருக்கேங்கன்னு சொல்லுவாங்க. மேபி திஸ் இஸ் வை பாய்ஸ் ஆல்வேஸ் லேட். இது இப்போ இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது. எப்போதுலேருந்தே இருக்கிற ப்ராப்ளம். இந்த ஸ்டோரி ராதாவுக்கு கிருஷ்ணர் மேல எவ்வளோ காதல் பக்தி இருக்குன்னு காட்டுது. ராதா கிருஷ்ணன் ஸ்டோரிஸ் கேட்கும்போது சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ராதாவுக்கும் கிருஷ்ணர் எவ்வளோ பிடிக்கும்னா, ஒரு குட்டி கதை இருக்கு. ராதா குட்டி குழந்தை இருக்கும்போது பிருந்தாவன்ல இருக்கிற கோபிஸ், லலிதா, விஷாக்கா, ரங்கதேவி, சுதேவி, துங்கதேவி, இந்துலேகா, சித்ரா, சம்பகலதா இவரெல்லாம் ரிஷபானு பேலஸ்ல விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ராதா ஒரு ஓரமா உட்காந்து கிருஷ்ணரோட குட்டி சிலைய வச்சுக்கிட்டு அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டே கிருஷ்ணரோட ஞாபகமாவே அவருக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க. ராதா ராணி மாதிரி நம்ம யாருமே கிருஷ்ணரை பூஜை பண்ண முடியவே முடியாது. ஸோ காதல் பத்தி பேசும்போது முதல் வரும் பேர் தான் கிருஷ்ணர். அவரையே காதல் அன்போட சாட்சியன்னு சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் பேர் சொல்லும்போது அவர் பேர் மட்டும் கிடையாது, எல்லாருமே ராதேஷியாமன்னு சொல்லுவாங்க. ராதா இல்லாம கிருஷ்ணர் பேர் இன்கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. புராணங்கள்ல வந்து கிருஷ்ணர் கிட்ட சம்திங் லைக் 16,108 குவீன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. அந்த லிஸ்ட்ல முக்கியமா ருக்மிணி, சத்யபாமா இருந்தாலும் ஆனா கோபியர் கூட கிருஷ்ணர் சேர்ந்து பண்ண ராஸ்லீல கதைகளை தான் இப்பவும் சொல்லப்படுது. இவ்ளோ பெரிய குவீன்ஸ் இருந்தாலும் காதலுக்கு உதாரணமா சொல்லும்போது எல்லாருமே ராதாகிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. இதுதான் அவரோட காதலுக்கு சாட்சி. ஆனா ஒரு கேள்வி எப்பவுமே வரும். இவ்ளோ பெரிய காதலா இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் எப்படி கல்யாணம் பண்ணல? அதுக்கான பதில் என்னன்னா, ராதாகிருஷ்ணன் உலக கல்யாணம் மாதிரி இல்ல. அவரோட யூனியன் வந்து ஒரு ஆத்மீக பிரேகம். ஒரு உயிரும் பரமாத்மாவும் சேர்ற ஒரு ப்ராசஸ் தான் அது. கல்யாணம்னு சொன்னா ஒரு சமூக கட்டுப்பாடு மட்டும்தான் அது. அந்த ராதாகிருஷ்ணா லவ் அதை விட மிகப்பெரிய பக்தி சம்பந்தம். சில புராணங்கள்ல இருக்கு. லைக் பிரம்மா வைவர்த்த புராணம்ல சொல்லியிருக்காங்க. ராதா வந்து ராயணன் சொல்லப்பட ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ராயன் வந்து யசோதாவோட தம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ கரெக்டான்னு எனக்கும் தெரியாது. ராதாவை வந்து ராதிகா, ராதே, ராதாராணின்னு கூப்பிடுவாங்க. கிருஷ்ணர் ஃப்ளூட் வாசிக்கும் போது கூட ராதா பேர் தான் சொல்லுவான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் தன்னோட எல்லா குவீன்ஸையும் கூப்பிட்டு ராதா கிட்ட போவாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த எல்லா குவீன்ஸும் ராதாவை பார்க்குறாங்க. ராதாவை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ராதா தான் உலகத்திலே அழகான குணமான ஒரு ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராதா கிருஷ்ணா பக்கத்துலயே யுகம் முடியிற வரைக்கும் இருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் ராதா கிருஷ்ணர் இன்னும் சேர்ந்து பூஜிக்கப்படுறாங்க. ஸோ அவரோட பிறந்த நாள் ராதா அஷ்டமி. ஸோ ஆச்சரியம் படுற அளவுக்கு நார்த் இந்தியால செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து ஜன்மாஷ்டமிக்கு 15 டேஸ்க்கு அப்புறம் வரும். அந்த நாள் வந்து ராதாவோட ஜன்மம் ஆகுது. கிருஷ்ணரோட ஆனந்த சக்தியோன் பிறப்புன்னு சொல்லி பக்தர்கள் கொண்டாடுவாங்க. ராதா கிருஷ்ணர் லவ் ஸ்டோரி கூட சிரிப்புல தான் ஆரம்பிக்கும். கதை சொல்லும்போது சொல்லுவாங்க, கிருஷ்ணர் ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அதை கேட்கிற பசுக்கள் எல்லா ஜீவியும் ஒரு சமாதி ஸ்டேஜ்க்கு போயிடும். கிருஷ்ணர் ஃப்ளூட் வாசிக்கும் போது கோபிகாக்கள் எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து கிருஷ்ணர் கூட சேர்ந்து ஆடுறது பாடுறது பண்ணுவாங்க. ஆனா அந்த கோபிகாக்கள் ஒருத்தி ராதா தான் அந்த கிருஷ்ணனோட மனதை பிடிச்சிட்டாங்க. விருந்தாவன்ல இருக்கிறப்போ எவ்ரி நைட்டு வந்து இவரை வந்து நிதிவனன்னு சொல்லப்படும் ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்கே போய் அவங்க வந்து ராஸ்லீலா பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவுமே. இவரோட பியூர் லவ்வுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஒரு நாள் வந்து ருக்மிணி தேவி கிருஷ்ணருக்கு ஒரு பால் கொடுப்பாங்க. ஆனா பால் ரொம்ப சூடா இருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து அப்படியே குடிச்சிட்டாங்க. கிருஷ்ணர் குடிக்கும்போது தொண்டையில அது பர்ன் ஆயிட்டே போயிடுச்சு. அப்போ கிருஷ்ணர் உடனே ஐயோ ராதான்னு கூப்பிட்டாங்க. ஓகே, ருக்மிணிக்கு டவுட் வந்துச்சு, ஏன் ராதான்னு சொல்றேங்கன்னு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, ருக்மிணி என் உடம்பு ஒவ்வொரு இடத்துலயும் ராதா தான் இருக்கா, அவன் தான் என் உயிர்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ருக்மிணிக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு, ராதாவை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ ருக்மிணி வந்து ராதா வீட்டுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கறதுக்கு 8 டோர் தாண்டி தான் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோர்ல வந்து ஒரு
வேலை பண்றவங்க இருப்பாங்க. அவர் வந்து அவ்ளோ அழகா இருக்காங்க. ருக்மிணி கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. இதுதான் ராதான்னு நினைச்சுட்டு அவரோட கால கும்பிட போறாங்க. ஆனா அந்த வேலை பண்றவங்க சொல்றாங்க, "நான் ராதை கிடையாது. ஸோ நான் ஒரு சேவகி மட்டும் தான். ஓகே இன்னொரு 7 டோர் தாண்டி போனா ராதா கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு" சொல்லி ருக்மிணி மனசுக்குள்ள ஆச்சரியமா, ஐயோ! சேவகி கூட இவ்ளோ அழகா இருக்காங்க. ராதா இன்னும் எவ்ளோ அழகா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போறாங்க. கடைசியில 7 டோர் தொறந்ததுக்கப்புறம் ராதாவ பாக்குறாங்க. ருக்மிணி ஷாக் ஆயிட்டாங்க. ராதா சிம்பிளா பிளெயின் ட்ரெஸ்ல இருந்தாங்க. அவரு ஸ்கின் வந்து எல்லாம் சுட்டி இருக்கும். அப்போ ருக்மிணி கேட்டாங்க, "இது என்ன ராதா? என்ன ஆச்சுன்னு?" கேட்டப்போ, ராதா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, "கிருஷ்ணர் குடிச்சா சூடான பால்னால என்னோட உடம்பு சுட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு ஏதாச்சும் ஆனா அத நானே அவரோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆனா அந்த வலி வந்து எனக்கு தான் ஆகும்." இது கேட்டதுக்கு அப்புறம் ருக்மிணிக்கு ஒரு ரியலைசேஷன் மாரி ஆயிடுச்சு. கிருஷ்ணனுக்கு ராதா தான் உயிர், ராதாவுக்கு கிருஷ்ணன் தான் உயிர்ன்னு சொல்லி அப்போதான் புரிஞ்சுப்பாங்க அவங்க. இன்னும் ஒரு கதை இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். விருந்தாவன்ல இருக்கிற எல்லாருமே விருந்தாவன் மட்டும் இல்ல, வேற வில்லேஜஸ் எல்லாருக்குமே ராதா கிருஷ்ணனோட ரிலேஷன் தப்புன்னு சொல்லி, அது சரியில்லன்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்பாங்க. என்னன்னா ராதாவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. இவர் எல்லாருக்குமே ஒரு பாட்டன்னு சொல்ற மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஒரு நாள் நாரத மகர்ஷிகள் கிருஷ்ணாவ பார்க்க வந்தாங்க. கிருஷ்ணர் வந்து ரொம்ப தலைவலியோட இருந்தாங்க. உடம்பெல்லாம் ஃபீவர் வந்த மாரி ஆயிடுச்சு. அவ்ளோ வலியில இருக்காங்க. நாரதரும் பார்த்துட்டு உடனே கிருஷ்ணரோட வைஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. அவர் கியூர் பண்ண பார்க்குறாங்க. மொத்த திரிலோகத்திலேயே 3 லோகங்கள் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சுத்தி வராங்க. எல்லா கடவுள்கிட்டயும் கேட்டு வராங்க. அவருக்கான தலைவலிக்கு மருந்து வேணும்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. வைத்திய தேவியால கூட ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில வந்து கிருஷ்ணர்கிட்டயே கேட்பாங்க, இந்த தலைவலிக்கான மருந்து என்னான்னு சொல்லி. என்ன பக்தரோட பாத துளி தான் வச்சு தலைவலி போகும்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே சொல்றாங்க, நாரத முனிகளே, நீங்க தான் திரைலோக்கத்திலே மகாபக்தர், உங்களோட பாத துளி வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நாரதர் வந்து பயந்துட்டாங்க. என்னோட சாமிக்கும் என்னால வைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கிருஷ்ணனோட வைஃபை கேக்குறாங்க, எங்களால முடியவே முடியாது, நாங்க நரக்கத்துக்கு போக தயாரா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது என்னன்னா கிருஷ்ணருக்கு கால் தூளி வச்சா டைரக்டா நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி, அதனால யாருமே முன்ன வரல. கடைசியா விருந்தாவன்ல கேட்கலான்னு சொல்லி போவாங்க. கோபிகாக்கள், ராதா எல்லாருமே இருக்காங்க அங்க. ஒருத்தர் தான் போயிருந்தாங்க. கிருஷ்ணாவுக்கு தலைவலி, அவரால முடியல, ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அவரோட பக்தனோட பாத தூளி வேணும்னு கேக்குறாங்க. அங்க இருந்த கோபிகாக்கள் அப்புறம் ராதா எல்லாருமே ஒரு நொடி யோசிக்காம யமுனா நதியில காலை கழுவிட்டு வந்து அப்படியே மண்ணுல காலை வைக்கிறாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மண்ணு வரட்டும்னு சொல்லி. ஸோ எல்லாருமே கையில மண்ணு எடுத்து குடுக்குறாங்க. நாரதர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. இதோட பலன் என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்த எல்லாருமே, நாங்க நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அங்கேயே யுகங்களா வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தூளை எடுத்துட்டு போய் கிருஷ்ணாவுக்கு கொடுங்க. இந்த தூள்னால கிருஷ்ணாவுக்கு தலைவலி போனாலே போதும்னு சொல்றாங்க. யூசுவலா என்ன திங்க் பண்றாங்க, ஒரு உமன் அப்புறம் ஒரு மென் லவ் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அது ராதா கிருஷ்ணா அவர் கடவுளா இருந்தாலும் என்ன திங்க் பண்ணுவாங்க, ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இஸ் காமா, சோல் ரிலேஷன்ஷிப் இஸ் லவ். அந்த 2 விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ காமதேவ வந்து கிருஷ்ணரோட இன்னொரு அவதாரம். ஸோ காம வந்து அவ்வளோ தப்பில்லைன்னு சொல்றாங்க. காமதேவ வந்து கிருஷ்ணரோட அவதாரம் கிடையாது. காமதேவா இஸ் லஸ்ட் அண்ட் கிருஷ்ணா இஸ் லவ். காமா அண்ட் பிரேமா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். காமா இஸ் லைக் கேட்கறது அண்ட் பிரேம வந்து கொடுக்கறது. ஸோ ராதா கிருஷ்ணன் நடுவில் இருக்கிற லவ் நாட் சம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். நாங்க லவ் பண்றோம்னு சொல்றவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் திங்க் பண்ணுங்க, லவ்னா என்னன்னு. ராதாகிருஷ்ண அன்புன்னு ஒரு காதல் ஸ்டோரி இல்ல, அது ஒரு திவ்ய சம்பந்தம். அவங்களோட லவ்வுக்கு ஒரு லிமிட்டே இல்ல. ராதாகிருஷ்ண கதை கேட்ட உடனே எங்களோட காதலும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணர் கிட்ட நிறைய வயசு இருந்தாலும் ராதா தான் அவர மனசுக்கும் உடம்புக்கும் உயிர். அவரோட காதல்ல ஜெலசி இல்ல, பொசசிவ்னஸ் இல்ல, பாடிக்கு சம்பந்தம் இல்ல, கம்ப்ளீட்லி பக்தி மட்டும்தான். அண்ட் அவரோட கம்பேர் பண்ணாதீங்க. தே ஆர் சம்திங் டிவைன். இப்போ இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் காதல்னா ராதா கிருஷ்ணா மாதிரின்னு கம்பேர் பண்றாங்க. ஆனா புரிஞ்சுக்கோங்க, ராதாகிருஷ்ணால வந்து சாக்ரிஃபைஸ் இருக்கு, பக்தி இருக்கு, பரிபூர்ணமான ட்ரஸ்ட் இருக்கு, பாடி இல்ல, லஸ்ட் இல்ல. இதெல்லாம் உங்களோட லவ்ல இருக்கா? 2 மினிட்ஸ் மெசேஜ் ரிப்ளை லேட்டா வந்த உடனே சீனு, 1 வீக் கிஃப்ட் வரலைன்னா பிளாக். இதெல்லாம் லவ் இல்ல மக்களே. இதெல்லாம் லவ் கிடையாது, டைம் பாஸ் மட்டும்தான். ஸோ உங்க 2 வீக்ஸ் க்ரஷ், 3 மந்த்ஸ் டைம் பாஸ்க்கு ராதாகிருஷ்ணா லவ்வோட கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ அதுவும் ஒரு பெரிய பாவம் தான். உங்க காதல்ல ராதாகிருஷ்ண மாதிரி சின்சியாரிட்டி இருக்கா? உங்களோட காதல்ல பக்தி இருக்கா? இல்லைன்னா கம்பேர் பண்ணாதீங்க. சின்சியாரிட்டி பக்தி இருந்தா சந்தோஷம். ஆனா அவர் அளவுக்கு அது வராது. ஸோ டோன்ட் கம்பேர் வித் தெம். எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாருக்கும் இந்த ராதாகிருஷ்ணா கதையும் இந்த ராதாஷ்டமி டெக்கரேஷன்
பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ராதாகிருஷ்ண காதல்னா ஜஸ்ட் லவ் ஸ்டோரி மட்டும் கிடையாது. அது நமக்கு ஒரு லைஃப் லெசன் மாரி. காதல் என்னன்னு காமிக்கிற ஒரு திவ்ய உருவது. ஸோ உங்களுக்கு இந்த ராதாகிருஷ்ண அலங்காரம் கதையெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு புது கதையோட, புது அலங்காரத்தோட வரேன். ஸோ நன்றி மக்களே. ராதே ராதே. பாய்.